அப்படித்தானே? தாரையினுடைய மதிநுட்பம் என்று இங்கே பேசுகிறார்களே, என்ன பெரிய மதிநுட்பம்? தாரை சென்று கோபமாக வரக்கூடிய இலக்குவன் முன்னால் நின்றது மதிநுட்பம் என்கிறார்களே, அது அவளுடைய மதிநுட்பம் அல்ல, அனுமன் சொல்லிக் கொடுத்த மதிநுட்பம். போ என்று சொன்னான், போய் நின்று விட்டாள், அவ்வளவுதான். அப்படியே போய் நின்றிருந்தாலும் கூட தாரை என்ன சொல்லி இருக்க வேண்டும்? கொஞ்சம் தவறாகி விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், சீக்கிரமாக வானரப்படையை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் தாரை நேர்மையானவள் என்று நான் ஒப்புக்கொள்ளுவேன். போய் நின்றதிலே 2 குற்றம் தாரை இழைத்திருக்கிறாள் பெருமக்களே. ஒன்று, சுக்ரீவனுடைய உண்மையான நிலையை மறைத்திருக்கிறாள். உண்மையை மறைத்தது முதல் குற்றம். இரண்டாவது, வானரப்படை எல்லா பக்கமும் போயிருக்கிறது என்று பொய் சொன்னது இரண்டாவது குற்றம். அதனால் முதலில் தாரையை நீங்கள் இந்த அவையிலிருந்து வெளியிலே அனுப்புங்கள். அதிலும் இலங்கையிலிருந்து வந்துவிட்டு திரிசடைக்கு எதிராக பேசுகிறீர்கள். மீண்டும் இலங்கைக்கு வந்து பாருங்கள், தெரியும். ஏனென்றால் சீதையினுடைய வாய்மொழியின் மூலமாகவே காப்பியத்தில் வருகிறது, திரிசடை தான் அங்கே இலங்கைக்கு காவல் தெய்வமாக இருக்கிறாள் என்று சொன்னால் காவல் தெய்வத்தை எதிர்த்து பேசிய குற்றம் மீண்டும் உங்கள் மீது சுமத்தப்படும். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கள்.